ஹாய், இன்னைக்கு நான் இறால் தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ இறால் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அது கூடவே மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஆயில் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது ஓரளவு ஸ்மெல் போனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிடலாம். ஒரு பிங்க் கலர் வந்ததுக்கப்புறமா அதே சைஸ் தக்காளி எடுத்து ஒரு மூணு சைஸ் தக்காளி எடுத்து அதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு சேர்க்கும்போது அந்த கிரேவி கூட நல்லா கிடைக்கும். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியிலையும் மிளகா பொடி சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து குழம்பு மிளகா பொடி தான் சேர்த்துக்கிட்டேன். 2க்குமே நான் குழம்பு மிளகா பொடி தான் சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சு அதை கொஞ்சம் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச இறால் எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். ஆனால் அப்பப்போ கிளறி விடணும். இப்போ ஓரளவு நமக்கு அந்த இதுலேயே அது வெந்துடும் இறால். இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரேவி தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சா போதும், முடிஞ்சிடுச்சு. அது மேலே கருவேப்பிலை தூவி